நைட் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒர்க் இருந்தது. ஸோ நைட் வீட்டுக்கு லேட்டாக வந்தாலும் இட்லி மாவு அரைச்சிட்டா இட்லி சட்னி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். ஸோ மார்னிங் 7:30க்கெல்லாம் இட்லிக்கு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுட்டேன். நான் எந்த ரேஷியோவில் இட்லி அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வைக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ரேஷியோவில் தான் நான் டெய்லியுமே மாவு ஊற வைக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் இட்லி. ஃபஸ்ட்டு இட்லி அரிசி 4 டம்ளர்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரா ரைஸ், அதாவது பச்சரிசி 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1.25 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஃபெனுக்ரீக் 1/2 ஸ்பூன் போதும், ரொம்ப அதிகமாக இருந்தால் கசப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குக்குடு ரைஸ் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இட்லி அரிசி 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு பச்சரிசி அதே மாதிரி 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே நம்ம சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்து 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி அதையும் தனியாக ஊற வச்சுடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஊற வச்சா போதும். சாதமும் வெடித்து தனியாக ஒரு பவுலில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு 4 hours ஆன பிறகு நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றும் அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு அரைச்சிடலாம், இல்லை பச்சரிசி அரைக்கலாம், எது வேணாலும் அரைக்கலாம். ஒன்றுத்தையும் தனித்தனியாகவே அரைச்சி ஒரு பாக்ஸில் அரைச்ச எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அடியில் ஒரு தட்டு வச்சுடுங்க. அப்புறம் அதை நல்லா ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு நம்ம ஒரு 3 hours இல்லை 4 hours கழித்து அதை என்ன பண்ணணுன்னா, நல்லா கொஞ்சோண்டு சோடா மாவும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 minutes 15 minutesக்குள்ளே அந்த மாவு நல்லா உப்பி பொங்கி வரும். அதுக்காக தான் அடியில் தட்டு வைக்க சொல்கிறேன். நல்லா மாவு பொங்கி வந்த பிறகு நம்ம இப்போ அது மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்து நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது மட்டன் ஷாப்பு போனோம். என்னோடய மாமியாரும் பாப்பாவும் காரில் இருக்க, நானும் என் ஹஸ்பண்டும் மட்டன் 1/2 kg மட்டன் கீமா 1/2 kg வாங்கிட்டு வந்தோம். யூஸ்வலாக நாங்கள் இந்த ஷாப்பில் தான் வாங்குவோம். அல்குவாரில் எங்கள் ஹவுஸ்க்கு நியரில் தான் இந்த ஷாப் இருக்குது. ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ரொம்ப மட்டன் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் எங்களுக்கு இந்த கடை தெரிஞ்சுது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் கொஞ்ச நாளாகவே இந்த ஷாப்பில் தான் நாங்கள் மட்டன் வாங்குகிறோம். ஸோ மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 10 o'clock மேலே டைம் ஆகிடுச்சு. சரி இட்லி ஊற்றி வச்சுட்டு என்ன சட்னி அரைக்கலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டால், மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, மட்டன் கீமா பண்ணிவிடுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டைம் 10 o'clock ஆகிடுச்சு. நான் மட்டன் கீமா சாப்பிட்டதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட் ரெசிபி சொல்ல என் மாமியார் மட்டன் வாஷ் பண்ணி மசாலா போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் கீமா மட்டும் இப்போது செய்கிறதுக்கு எடுத்துகிட்டு ரிமைனிங்கை மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மட்டன் கீமா செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் சொன்ன ரெசிபி போல் ஒன்றா கரெக்டாக பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. மட்டன் கீமா ரெடி ஆனதும் ரொம்ப பயந்துகிட்டே தான் என் ஹஸ்பண்ட் கிட்டே போய் கொடுத்தேன். அவள் சாப்பிட்டு என்ன சொல்லுவாரோ அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் அவள் சாப்பிட்டு முடிச்சு செம்ம அல்டிமேட் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை போதுங்க, அப்பாடா ஓகே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. என் மாமியாரும் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் செஞ்ச மட்டன் கீமா ரொம்ப சூப்பராக வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.